அடுத்தது தகவலை ரெண்டா சொல்றேன். இப்போ ஒன்று அளவுசார் தகவல். எப்படி? ஒன்று அளவுசார் தகவல், இரண்டாவது பண்புசார் தகவல்னு சொல்றேன். ஒன்று அளவுசார் தகவல், இரண்டாவது பண்புசார் தகவல். அளவு சார், அடுத்தது பண்பு சார் தகவல்னு சொல்றேன். இப்ப அளவுசார் தகவல்டா என்ன, பண்புசார் தகவல்டா என்னன்னு பார்ப்போம். உதாரணமா அளவுசார் தகவல் என்ற இதை எங்களால எண்ண முடியும், எண்ணி பார்க்க முடியும். இரண்டாவது அளக்க முடியும். மூன்றாவது கணித செயற்பாடுகள் செய்ய முடியும். கணித செயற்பாடுகள். இப்ப கவனிங்க. என்னண்டா அளவுசார் தகவல், பண்புசார். அளவுன்றது எண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது, அளக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. கணித செயற்பாடுகள், மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அங்கே கணித செயற்பாடு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு அந்த பயன்பாடு. ஆனால் பண்பு சார் என்று சொல்ற குவாலிட்டி என்று சொல்றாரு, ஒரு ஆளோட பண்பு. அப்போ அதை பயன்படுத்தி இழக்கப்படுற தரவு. இப்போ குவான்டிடேட்டிவ்ன்றது, இப்போ எக்ஸாம்பிள் அளவு சார்ல இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னு தண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்கூலில் ஒரு டீச்சர் கூப்பிட்டு ஒரு மாணவரை 1 2 3 4 தண்ணி எண்ணுறாருன்னா அது எண்ணக்கூடியது, எண்ணி பார்க்கலாம். இத்தனை வகுப்புல 10 மாணவர் இருக்காருன்னு எண்ணி பார்க்குறாரு. ஒரு கடையில இருக்கிற புத்தகசாலையில் இருக்கிற புத்தகம் வச்சிருக்காரு, புத்தகத்தில் இத்தனை புத்தகம் இருக்குன்னு எண்ணி பார்க்குறாரு. அங்கேயும் பண்ணி ஒரு கவுண்டை கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி அளக்குறன்றது ஒரு ஆளோட உயரம் என்ன, ஒரு ஆளோட ஹைட் என்ன, வெயிட் என்ன, வெப்பநிலை என்ன, எத்தனை பாய்சி, எல்லாமே எங்களால் அளக்கக்கூடியும். அதை பயன்படுத்தி நான் கணித செயற்பாடும் செய்ய முடியும். அப்ப இது எல்லாமே குவான்டிடேட்டிவ்னு சொல்லிட்டு அளவு சார் தகவல். குவான்டிட்டி இந்த அளவை கொண்டு, அளவோட வேலையில் அளவை வச்சு ஒரு ஆக்சுவலா எடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப பண்புன்றது இதுல இருந்து ஃபுல்லா வித்தியாசப்பட்டுரும். ஒரு ஆள்ற குவாலிட்டின்றது, வாழ்ற குவாலிட்டி என்ன, வாழ்ற பண்பு என்ன, இப்போ அழகு, சுவை, மனம், அந்த அதுகள். நாங்கள் ஒரு உடுப்பு கடையில் போய் உடுப்பு எடுத்து பார்த்து அதோட தரம் என்ன, அது ஒரு குவாலிட்டி. அதோட தரம், குவாலிட்டி, அந்த தரம் ஒரு குவாலிட்டியா இருக்கிறது. ஒரு ஒரு சாப்பாடுகள் டீ மனம், டீ சுவை, பூக்கள் மனம், எல்லாமே குவாலிட்டி. இந்த பண்பு சார் தகவலுக்குள்ள வந்துருக்கு. இப்ப 2 வகையில இப்படி பிரிச்சு கொள்வோம். ஓகே, தகவல் பெருமதி என்னண்டா, ஒரு தகவல் எங்களுக்கு சரியான நேரத்துல கிடைக்கல. கவனிங்க, இந்த பாடத்துல என்ன பார்க்க போறோம்னா தகவல் பெருமதி என்னண்டா, ஒரு தகவல் எங்களுக்கு சரியான நேரத்துல கிடைக்கல, அது பெருமதி உயர்வா இருக்கு. உதாரணமா இப்ப என்ன சொல்றோம்டா, ஒரு விவசாயி இப்ப உதாரணமா உரம் போட போறாரு. பின்னேரம் ஒரு 6 மணி அப்படி உரம் போட போறாரு, இதுக்கு வயலுக்கு உரம் போட போறாரு. ஆனா எங்களுக்கு பின்னேரம் மழை வரப்போகுது என்ற செய்தி விடியவல்லனையோ அல்லது கொஞ்சம் ஏர்லி 6 மணிக்கு முன்னதாக ஒரு 4 மணி 3 மணி 5 மணி அல்லது விடிய அந்த தகவல் பின்னேரம் மழை வரப்போகுது என்ற தகவல் கிடைச்சு கொண்டிருந்துச்சுட்டா அந்த தகவலுக்கு பெருமதி ஹை வேல்யூ, பெருமதி உயர்வா இருக்கு. மேலண்டா எங்களுக்கு பின்னேரம் மழை வரப்போறன்ற செய்தி முன்னுக்கு நாங்க அறிஞ்சு கொண்டுட்டோம். ஆனா பின்னேரம் மழை வரப்போகுதுன்றது நாளைக்கு அல்ல நாளை மறுநாள் அந்த தகவல் கிடைக்குமா இருந்தா அது யூஸ்லெஸ், அதுல ஒரு பெருமதியுமே இல்லை. ஏனென்றா அது நடந்து முடிஞ்சிட்டு. அப்ப தகவல்ட பெருமதி அது எந்த நேரத்துல இருக்குதுன்றதை பொறுத்து தான் அதுல பெருமதி நாங்க அளவிடக்கூடிய இருக்கு. அடுத்தது ஜீரோ டைம்ன்றது இப்ப என்னண்டா பூச்சிய நேரம். இப்ப என்னன்னு பார்த்தா ஜீரோ டைம்ன்றது, இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் போய்கொண்டிருக்கார், உடனே முன்னுக்கு ஒரு விபத்துன்றதை ஜிபிஎஸ் ட்ராக்கர்லயோ அல்லது உடனே விபத்துன்றதை அறிஞ்சு கொண்டோம்னா உடனே அவர் ரூட்டை மாற்றி போறது. அப்ப அந்த நேரத்துக்குள்ள இருக்கிற பெருமதி இது ஜீரோ டைம் என்று சொல்லிக்கொள்வோம். அந்த தகவல் கிடைச்சோனே, அந்த தகவல் பெறப்பட்டோனே அதை பயன்படுத்துற நேரம். ஒரு தகவல் கிடைக்க உடனே விபத்துன்னு தெரிஞ்சது, உடனே அதில் வெயிட் பண்ணல, அதை நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்றோம். ஜீரோ டைம் என்று சொல்லுவோம். தகவலின் பொன் விதி, கோல்டன் ரூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தகவலின் பொன் விதி என்று. தகவலின் பொன் விதி என்றா என்னன்னு பார்த்தா, உதாரணமா தகவலின் பொன் விதி என்று எது என்று சொல்றோம். தகவலின் பொன் விதி என்றா வையச்சு, இங்கால சொல்றோம் பெருமதி, வேல்யூ, பெருமதி வேல்யூ, இங்கால காலம், டைம்.
இது வந்து பெறுமதி வேல்யூ. அப்ப இந்த தகவல்கிட்ட பொன்விதி என்றா இது ஒன்றும் இல்லை, கஷ்டம் இல்லை. இந்த தகவல்கிட்ட பொன்விதி கோல்டன் ரூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லுதுண்டா, பெறுமதி இங்க பெறுமதி 0 இருக்கேக்குள்ள தகவல்கிட்ட பெறுமதி அதிகமா இருக்கு. 0 நிலையில இருக்கேக்குள்ள இந்த தகவலுக்கான பெறுமதி வந்து மிக அதிகமா இருக்கு. இதுல காலம் போக 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 அந்த தகவலுக்கான பெறுமதி வந்து குறைந்து கொண்டே செல்லும். இதைத்தான் தகவலின் பொன்விதி சொல்லுது. இதுல உதாரணமா அந்த நாங்க முதல்ல விவசாயிக்கு சொன்ன மழையிட தன்மையை பார்த்திருந்தா, இன்று 6 மணிக்கு மழை பெய்ய போதென்று சொன்னது எங்களுக்கு நேற்றோ அல்லது இந்த 6 மணிக்கு முன்னுக்கோ தெரிஞ்சிருந்தா இதுல வேல்யூ வந்து இதுல பெறுமதி வந்து ஹையா இருக்கு. ஆனா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னுக்கு அந்த தகவல் எங்களுக்கு வரக்கூடியதாக இருந்தா அதுல வேல்யூ அதுல பெறுமதி வந்து குறைவா இருக்கு. அப்ப தகவலின் பொன்விதி என்றைக்கு நாங்க எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்டா, காலம் செல்ல செல்ல அந்த தகவலுக்கான பெறுமதி குறைவடைந்து கொண்டே செல்லும். அடுத்தது இந்த மாதிரி தகவலின் பண்புகள் இருக்கு. அப்போ ஒரு தகவல்ற பண்புகள் என்னன்னு பார்ப்போம். ஒன்று வந்து இப்ப ஒரு தகவல் ஒரு நல்ல தகவலா இருக்கணும்டா அந்த தகவல் 5 பண்புகளை வச்சிருக்கணும்னு சொல்றோம். ஒன்று வந்து பொருத்தம், ரெலவன்ஸ் சொல்றது. பொருத்தம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பொருத்தம் என்றா என்ன, ரிலவன்ஸ் என்றா என்ன, பொருத்தம் என்றா இப்ப அதே விவசாயி நாங்க பார்த்த விவசாயிக்கு வானிலை சம்பந்தமான தகவல் தேவையா இருக்கும். ஏனென்றா இந்த மழை என்ன மாதிரி வரப்போகுது, வானிலை காற்று, அந்த வானிலை சம்பந்தப்பட்ட தகவல் வந்து அவருக்கு பொருத்தமானதா இருக்கு. அவருக்கு கிரிக்கெட் ஸ்கோரோ அல்லது மெடிக்கல் ரிப்போர்ட்டோ வந்து அங்க அவருக்கு பொருத்தமானதா இல்லை. அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். இப்ப இது விவசாயி. இப்ப டாக்டருக்கு வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் பொருத்தமா இருக்கு, அவருக்கு இப்ப வானிலை அறிக்கைன்றது அவ்வளவு அவருக்கு தேவையானது இல்லை, ரிலவெண்டா இருக்காது. அப்போ தகவல்கிட்ட பொருத்தம்ன்றது யாருக்கு எந்த தகவல் பொருத்தமா இருக்குதுன்னா அது ஒரு நல்ல தகவல். அங்க அதுதான் முதலாவது பொருத்தம். பொருத்தம் ரெலவன்ஸ் சொல்றோம். அடுத்தது வந்து கால பொருத்தம். இப்ப டைம் ரெலவன்ஸ் கால பொருத்தம் என்னண்டா, இப்ப இப்படி உதாரணம் நினைச்சுக்கொள்ளுங்க. நீங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸாமுக்கான டேட் எக்ஸாமுக்கு முதல் நாள் அல்லது எக்ஸாமுக்கு முதலே தெரிஞ்சிருந்தா அந்த தகவலுக்கான பெறுமதி ஹையா இருக்கு. ஏனென்றா நீங்க அதை தெரிஞ்சுக்கொண்டு அந்த எக்ஸாம் எழுத போவீங்க. எக்ஸாம் நடந்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த டேட் தெரிஞ்சா அதுல ஒரு விதமான அர்த்தமுமே இல்லை, ஒரு பெறுமதியும் இல்லை, ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ, ரைட்? இதுல வந்து டைம் ரெலவன்ஸ் கால பொருத்தம் என்னன்னு சொல்றதுண்டா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டீச்சிங் எக்ஸாம் எழுத போறீங்கன்றா அந்த டீச்சிங் எக்ஸாமுக்கு டேட்ன்றது அது அதற்கு முன்னதாகவே நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கணும், இல்லை நீங்க எடுத்துக்கொண்டு இருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்டா, பஸ் வருது, பஸ் ஸ்டாப்ல இருக்கிறீங்க, பஸ் 8:15 வரப்போகுது என்றா நீங்க அதுக்கு முதலே 8 மணிக்கு தான் பஸ் வரப்போறது, நீங்க முன்னதாகவே போய் நின்று கொள்ளுவீங்க. 8:15 வர பஸ்ஸுக்கு நீங்க பிறகு போய் அல்லது உங்களுக்கு அந்த பஸ் 8:15 தான் வர்றதுன்ற நியூஸ் வந்து 8:16 தெரியுமா இருந்தால் 8:15 பின்னதாக தெரியுமா இருந்தா அங்க அந்த தகவலுக்கான பெறுமதி இல்லை. அப்ப டைம் ரெலவன்ஸ் கால பொருத்தம்ன்றதும் சரியான முக்கியமான ஒன்றா இருக்கு. துல்லியம், மூன்றாவது வந்து துல்லியம். துல்லியம் என்ற அக்யூரசி. அடுத்தது துல்லியம், அக்யூரசி. சில சொல்றது அக்யூரேட்னு சொல்றது, துல்லியம், மிக துல்லியம், அக்யூரேட், அக்யூரசி, துல்லியம் சொல்றது. ஓகே, துல்லியம்ன்றது இப்ப எக்ஸாம்பிள், இப்ப சாதாரணமா ஒரு மாணவனோ அல்லது உங்களோட புள்ளியவோ எடுத்து பார்த்தா உங்களுக்கு ஒரு கணித பாடத்துக்கு நீங்களோ அல்லது ஐசிடி பாடத்துக்கு வந்து ஒரு 70 புள்ளியை எடுத்துட்டீங்க. ஆனா உங்களோட ரிப்போர்ட் கார்டுல வந்து 90 புள்ளி என்று பதியப்பட்டிருக்கு. அப்ப இது என்னது, ஒரு பிழையான தகவல், ராங். அப்ப இதைத்தான் சொல்றது அக்யூரசி, துல்லியமா அங்க இருக்க வேண்டும் என்று சொல்றது. அது மட்டும் இல்லாம நீங்க கூகுள் மேப்ல போய் ஒரு லொகேஷன் போடுறீங்க, அந்த போடுற லொகேஷன் வந்து மிக சரியான அக்யூரேட் லொகேஷனா இருக்கணும். அல்லது பிள்ளையான லொகேஷனோ அல்லது பிள்ளையான இடத்தை உங்களுக்கு கிடைக்கப்பெற்றா நீங்க ஒரு பிள்ளையான இடத்தை சென்றடைவீங்க. அப்ப அதுவுமே அங்க வந்து ஒரு தகவல்கிட்ட பிழையான தன்மை, பிள்ளையான இடம், ரோங்கா கொண்டே விடும். அப்ப அக்யூரசி, துல்லியம்ன்றது இங்க சரியா இருந்துச்சுட்டா அங்க கிடைக்கப்படுற தகவல் வந்து மிக சரியா இருக்கு.
இப்ப நீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க, எக்ஸாம் ஹால்ல போயிட்டீங்க. அங்க எக்ஸாம் ஹால்ல போனோன்னே உங்களுக்கு என்ன போட்டிருக்கு? அந்த எக்ஸாம் ஹால்ற டேட் என்ன, ஹால் என்ன, டைம் என்ன, ஆல்சோ சப்ஜெக்ட் என்ன. அப்ப இவ்வளவும் இருந்தா அங்க இது டேட், ஹால் என்ன, டைம் என்ன, சப்ஜெக்ட் என்ன, இப்படி இருந்துச்சுன்னா இந்த தகவல் வந்து ஒரு முழுமையான தகவல். அதுல ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கு. என்ன, எங்களுக்கு எந்த ஹால் என்று தெரியும், எத்தனை மணிக்கு எக்ஸாம் தெரியும், என்ன சப்ஜெக்ட் என்று தெரியும், எந்த டேட் என்று தெரியும். ஆக டேட் மட்டும் இருக்குது என்று வச்சா இங்க என்ன, இந்த தகவல் வச்சு என்ன முடிவுக்கு வரலாம்? ஓகே, டேட் தெரியும், என்ன எக்ஸாம், எத்தனை மணிக்கு, எந்த ஹால்ல என்ற நிறைய பிரச்சனை வரும். அப்ப முழுமை ஒரு தகவல் கம்ப்ளீட்னஸ் முழுமையா எங்களுக்கு கிடைக்க பெற்றா அந்த தகவலோட பெறுமதி ஹையா இருக்கு. அந்த தகவலும் ஒரு சிறந்த தகவலா இருக்கு. அடுத்தது புரிந்து கொள்ளும் தன்மை. புரிந்து கொள்ளும் தன்மை அல்லது விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, அண்டர்ஸ்டாண்டபிலிட்டின்னு சொல்றது. இப்ப அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி என்னண்டா, இப்ப நான் ஐசிடி டீச் பண்றேன்டா, ஸோ ஹே ஸ்டூடெண்ட், ஐ எம் கோயிங் டு டீச் திஸ் ஐசிடி, யூ ஹேவ் ஆல்ரெடி தீஸ் ரிலேட்டட் நோட்ஸ் யூ ஹேவ்ன்ற மாதிரி இங்கிலீஷில் சொல்லிக்கொண்டு போனால் இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆக்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். தெரியாத ஒரு பிரச்சனை இல்லை, தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விளங்கி கொள்ளுவார். ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதிகளவான மாணவர்கள் ஆங்கிலத்தில் போகிற பாடங்களில் தமிழ்லேயும் தமிழ் மீடியமில் படித்து கொள்கிற மாணவர்களால் விளங்கிக் கொள்வது கடினமாக இருக்கும். ஸோ இப்படியான சிச்சுவேஷன்ஸ்ல நான் எளிமையான தமிழில் உங்களுக்கு எளிமையாக விளக்குறேன்ல, இது இன்னுமே உங்களுக்கு உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ், உங்களுக்கான மொழியில தமிழிலேயே மிகவும் விரிவாக ஆழமாக உதாரணத்தோட கற்றுக்கொள்ள இன்னுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கு இதை விளங்கி கொண்டு செய்யறதுக்கு. அப்ப இதைத்தான் சொல்றது புரிந்து கொள்ளும், அண்டர்ஸ்டாண்டபிள் என்ற தகவலை வந்து பார்த்தா சிம்பிளிசிட்டி சிம்பிளா இருக்கும். அது வந்து பார்த்தோன்னே விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ரொம்ப கடினமா இருந்து எங்களுக்கு அதை படிச்சு கொள்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா எல்லாமே அப்படித்தான். இதைத்தான் சொல்றது தகவலின் பெருமதி. அடுத்தது தகவலின் பொன்விதி, இது தகவலின் பெருமதி. 5 தகவலின் பண்புகள், 5 முக்கியமான பண்புகள். இது எக்ஸாமுக்கு வார கேள்வி. அப்ப இதையும் கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டும்.